ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். மாடியிலும் தோட்டம் வைக்கலான்னு ஒரு ஐடியா. பார்த்துங்க எப்படி வச்சுருக்கேன்னுட்டு. செடி வளர்க்கணும்னு ஒரு ஆசை. சாத்துக்குடி இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்கு. சாமந்தி, ரோஸு, இது சேஞ்சிங் ரோஸ், இந்த கலர் ஒரு சாமந்தி, மறிக்கொழுந்து, அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டு அது ஒரு செடி நடலான்ட்டு. இது ஒரு கலர் சாமந்தி, இது திராட்சை. இது ஏற்றணும்னு ஒரு ஐடியா. நம்ம ஏரியாவில் வருதாங்கன்ட்டு. இது மொட்டை எடுக்கிட்டு பாருங்கள். இது வெத்தலை, இது ரோஸு, செம்பருத்தி, அப்புறம் ஒரு முக்கியமானது வாழைக்கண்ணை ட்ரம்முலேயும் வளர்க்குறான்னு ஒரு ஐடியா பண்ணேன். அதுதான் போட்டிருக்கேன். அதுவும் வளர்ந்து கொண்டே வருது. அப்புறம் வல்லாரக்கீரை சொல்லவே தேவையில்லை, ஞாபக சக்திக்கு. இதில் 2 விதமான கீரை இருக்குது. நாட்டுக்கீரை இருக்குது, ஹைப்ரிட் இதில் ஒன்று இருக்குது. இது கத்திரி செடி. இது தனியாக இருக்கக்கூடாதுன்னு இவங்கெல்லாம் கூட சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு 2 ரோஸு வந்திருக்காங்க. இவங்க தான் புது வரவு. இந்த ரோஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பூவை பற்றி சொல்ல பாருங்கள் எப்படி இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தண்ணி விட சொல்லியே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இது வாஸ்து செடின்றாங்க. என் பையன் பாவக்காய் அதை போட்டு அது முளைச்சி வந்திருக்கு. செடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணின்னு வச்சுங்க, பக்காவாக வரும். 2 தக்காளி செடி என் கண்ணில் வெளியே பட்டுது. அதை எடுத்துன்னு வந்து ஒரு எருவெலாம் போட்டு நட்டு இருக்கேன். மருதாணி வைங்க, வீட்டுக்கு நல்லது. இது ஒரு நாட்டு கொய்யா. மண்ணில் தான் வைக்கணும்னா நம்ம மாடியிலையும் வச்சு வளர்க்கலாம். கரெக்டாக பராமரிப்பு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். சப்போட்டா எப்படி இருக்குது பாருங்கள். இது சம்பிங். இது கீரை, அரைக்கீரை. இந்த மலைவாழைன்னு அது ஒரு இது கலரான ஒரு செடி. இது மஞ்சள், இது ரெட்டு. எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா? தோட்டம் வச்சு பாருங்கள். ஒரு பிள்ளை